அண்ட சராசரங்களையும் படைத்து அவைகளை ஆளுகிற செய்கிற தேவன் உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறாரே, அவர் சொல்றாரு, எப்பா அவருடைய ஞானம் அளவில்லாதது, அவருடைய ஆழம், அந்த அறிவின் ஆழம் தோண்டி முடியாது. புழுதியில இருக்கிறவங்க, குப்பையில இருக்கிறவங்க, வாழ்க்கையில திரும்ப திரும்ப தோல்வி அடைந்தவர்கள், அவர்களைத்தான் தேவன் பயன்படுத்தி இருக்கிறார். ஆகவே அந்த ஆசீர்வாத வட்டத்துக்குள்ள வந்துரு. அது என்ன ஆசீர்வாத வட்டம்? ஆண்டவரே இதோ அடியே, என்னையும் பயன்படுத்துங்க. மனுஷன் என்ன செய்வான்? ஒரு தேவை என்று ஒன்று அரை சாண பிறகுதான் தேவையானதை செய்வான். ஆனா அவருக்கு தேவாதி தேவர், அனந்த ஞானம் உள்ளவர், அவர் என்ன செஞ்சிட்டாரு? நீ இந்த உலகத்துல பிறப்பதற்கு முன்பதாகவே உனக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் ஆயத்தம் பண்ணி வைத்துட்டாரு. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கி வாழ வைக்கும் என்று திருவாய் மலர்ந்த திருமகனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு பெருகுவீர்களாக. சமாதானத்திலே பெருகுங்கள், சந்தோஷத்திலே பெருகுங்கள், இளைப்பாறுதலே பெருகுங்கள், ஆரோக்கியத்திலே பெருகுங்கள், ஆயுசு நாட்கள் பெருகுவதாக, வாஸ்திகள் பெருகுவதாக, ஆவணங்கள் பெருகுவதாக, உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்கள் பெருகுவதாக, ஆத்துமாக்கள் பெருகுவார்களாக. அல்லேலூயா. என்னை போல ஒருவர் விசுவாசத்தோடு உங்களை ஆசீர்வதித்தால்தான் நீங்கள் நன்மையினாலும் கிருபையினாலும் பெருகி கொண்டே இருப்பீர்கள். எனவே நான் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுதெல்லாம் ஏற்றுக்கொள்ளுங்க. ஆமென், ஆமென், திஸ் இஸ் ஃபார் மீ, ஆமென், ஆமென் என்று சொல்லி நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றமிகு வாழ்க்கை வாழுவீர்கள். 119வது அவருடைய அனந்த ஞானம், ஆழமான அவருடைய அறிவு. இதைத்தான் தியானிக்க போறோம். ரைட்? God's wisdom is unimaginable and unlimited. நம் மனிதனுடைய குருவி மூளைக்கு எட்டாது. எது? அவருடைய ஞானம். ரைட்? சில வசனங்களை வாசிக்கும் பொழுது நீங்கள் புரிந்து கொள்ளுவீர்கள். பாருங்க, அவருடைய வசனம் அல்லது அவருடைய ஞானம் எப்படி இருக்கிறது என்று பவுலுக்கு ஆவியானவர் கொடுத்த வெளிப்பாடை முதலாவது நாம் வாசிப்போம். ரோமர் 11வது அதிகாரம் 33வது வசனம். The book of Romans chapter 11 verse 33. தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. மலைத்து போறான். யாரு? பவுல் அப்போஸ்தலன். எப்பா எவ்வளவு ஆழம் தோண்டினாலும் வந்துட்டே இருக்க. ரைட்? இன்னைக்கு என்ன தலைப்பு? ஆழமான அவருடைய அறிவு. அவருடைய அறிவு, தேவனுடைய அறிவு எவ்வளவு ஆழம் தோண்டினாலும் வந்துட்டே இருக்க. ரைட்? அதைத்தான் தேவனுடைய ஆவியானவர் இன்றைக்கு கற்றுத்தர போகிறார். அது மாத்திரமல்ல, நான் வெளியிடுகிற சீரீஸ்க்கு என்ன பேரு? அவருடைய அனந்த ஞானம், ஹிஸ் சாவரின் விஸ்டம். அதுல தான் இன்றைக்கு 119வது சத்தியம், ஆழமான அவருடைய அறிவு. பாருங்களேன், நானும் யோசித்து பார்க்கிறேன். கிருபை கிருபை கிருபை. பாருங்க, இதுவரைக்கு சுமார் 2000 தலைப்புகளிலே செய்தியை கொடுத்துட்டோம். எல்லாமே யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. பாருங்க, நான் யோசித்தேன், திரும்பவும் வேற தலைப்பு கிடைக்குமா? ரைட்? அது வந்து கொண்டே இருக்கிறது அருமையானவர்களே. ஏனென்றால் அது அவருடைய ஆழமான அறிவு. ரொம்ப கான்பிடன்ஸ் வந்துட்டு, நான் இன்னும் ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக கிறிஸ்துவுக்குள்ளாக நான் ஜீவனோடு வாழ போகிறேன். ஆயிரக்கணக்கான அல்ல லட்சக்கணக்கான செய்திகளை என்னால் கொடுக்க முடியும் என்று விசுவாசிக்க முடிகிறது. ஏனென்றால் அவருடைய அறிவை அந்த தோண்ட தோண்ட அந்த ஆழத்திலிருந்து வந்து கொண்டே இருக்கிறது. ரைட்? ஹல்லேலூயா. அவ்வளோ பெரிய தேவன் நம்முடைய தேவன். அருமையான பிள்ளைகளே, அதே சங்கீதக்காரனுடைய வெளிப்பாடை நான் வாசிக்கட்டுமா? 147வது சங்கீதம் 5வது வசனம். 147:5. நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமும் உள்ளவராய் இருக்கிறார். அவருடைய அறிவு அழிவில்லாதது. ஆமென். அளவில்லாதது.
His wisdom is limitless. Limitless wisdom. Hallelujah. அண்ட சராசரங்களையும் படைத்து அவைகளை ஆளுகரை செய்கிற தேவன் உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறாரே, அவர் சொல்றாரு, எப்பா அவருடைய ஞானம் அளவில்லாதது, அவருடைய ஆழம், அந்த அறிவின் ஆழம் தோண்டி முடியாது என்கிறார். இன்னைக்கு அதைத்தான் ஆவியானவர் நமக்கு கற்றுத்தர போகிறார். ஹல்லேலூயா. நாம பல அறிவுகளை தியானிக்க போறதில்ல, 4 அவருடைய அறிவுகளை நாம தியானிக்க போறோம். முதலாவது பாருங்க, என்னவென்றால் அவருடைய பெரிய பெரிய திட்டங்களை பூமியிலே நிறைவேற்றுவதற்கு உலகத்திலே இழிவாக எண்ணப்படுகிறவர்களை தான் எடுக்கிறார். அதனாலதான் நான் தைரியமா ஊழியத்துக்கு வந்தேன். என்னை போல குப்பா சுப்பானதான் அவர் தேடுறாருங்க. உங்களுக்கு தெரியாதது அல்லவே. வாசிக்கட்டுமா அந்த வசனத்தை? 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 26, 27, 28. ஏன் நீங்க தூரம் நிற்கிறீங்க? களத்துல குதியுங்க. ரைட்? இன்னும் உங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கு, நான் ஊழியம் செய்யலாமா வேண்டாமா, நான் ஒரு பெரிய பிசினஸை செய்யலாமா வேண்டாமா, என்னுடைய செய்திகள் ஒரு 200 செய்தியை கேளுங்க, பெரிய அட்டெம்ப்ட் பண்ணுவீங்க. ஏன் வாசிக்கிறேன், ஏன் என்று சொல்லி நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 1, 26, 27, 28. எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் அவரால் உயர்த்தப்பட்ட நபர்களை பாருங்க. ஆபிரகாமை எடுத்துக்கொடுங்க. அந்த அளவுக்கு அவனை கனம் பண்ணினாரே, அவனுடைய பெயரை பெருமைப்படுத்தினாரே. அவன் எதுலையுமே ஒழுக்கமா இல்லையே, ஒரு பரதேசியா அல்லவா இருந்தான். ரைட்? வேற யாரு? எல்லாருமே அப்படிதாங்க. நல்லவர்கள் ஒருவர் இல்லையே. ஆட்டு இடையனை எல்லாரும் அலட்சியம் பண்ணாருங்க. அவங்க அப்பா மதிக்கல, சகோதரர்கள் மதிக்கல, ஒருத்தர் அவனை நம்பவே இல்லைங்க. அவனைத்தான் அரசனாக்கி அழகு பார்த்த தேவன் உன்னையும் அப்படி உயர்த்தும்படியாகவே இந்த செய்தியை கேட்கக்கூடிய வாய்ப்பையும் வாஞ்சையும் ஆவியானவர் உனக்கு தந்திருக்கிறார். இன்னும் அடுத்த வசனம் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 1:27 வாசிக்கிறேன். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். நீ நினைக்கிறல்ல, நான் ஒரு பைத்தியக்கார மாதிரி இருக்கிறேன், உன்னைத்தான் தேடுகிறார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொள்ளுகிறார். நீ பலவீனன் என்று நம்புறாயே, உன்னைத்தான் நம்பி இருக்கிறார். உள்ளவைகளை அவமாக்கும்படி இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தான் தேவன் பயன்படுத்தி இருக்கிறாருங்க. அது அவருடைய ஆழமான அறிவு, ஆராய்ந்து முடியாத அறிவு. ஹல்லேலூயா. Oh, thank you Lord for your goodness. புழுதியில இருக்கிறவங்க, குப்பையில இருக்கிறவங்க, வாழ்க்கையில திரும்ப திரும்ப தோல்வி அடைந்தவர்கள், அவர்களைத்தான் தேவன் பயன்படுத்தி இருக்கிறார். ஆகவே அந்த ஆசீர்வாத வட்டத்துக்குள்ள வந்துரு. அது என்ன ஆசீர்வாத வட்டம்? ஆண்டவரே, இதோ அடியேன், என்னையும் பயன்படுத்துங்க. ரைட்? அங்கிள், நான் இன்னும் சில விதத்துல கீழ்ப்படியலையே. கடைசி மூச்சு வரைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே, மகளே, உன்னுடைய கீழ்ப்படிதலிலே குறைவு இல்லாமல் இருக்காது. ஆனாலும் எந்த ஆசீர்வாதத்திற்கும் தடை இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ விசுவாசித்தா போதும், மனசாட்சியை காத்து கொண்டால் போதும். எனக்கு ரொம்ப ஆச்சரியங்க, ரொம்ப ஆச்சரியம். இந்த இளைய குமாரனை போல இந்த ஆட்டு இடையனாகிய தாவீது, எனக்கு அரண்மனையே லாய்க்கு இல்லை, நான் இப்படி துரோகம் பண்ணிட்டேன், தேவனுக்கு விரோதமாக இவ்வளவு பாவம் பண்ணிட்டேன், விபச்சாரம் பண்ணிட்டேன், கொலை செய்து விட்டேன் என்று அந்த சிங்காசனத்தை விட்டு இறங்கி ஓடி இருந்த ஆண்டவருக்கு ஆள் இல்லை. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். என்ன தெரியுமா? அவன் தன்னுடைய நல்மன சாட்சியை காத்துக்கொண்டான். In spite of all my nonsenses, my daddy's love is unchanging. ஐயா, என்னுடைய அநேக முட்டாள்தனமான பாவத்திலே மத்தியிலும் என் தேவனுடைய அன்பு மாறாது, என் தேவனுடைய அழைப்பு மாறாது, என் தேவனுடைய ஆசீர்வாதம் மாறாது. என்னை கொண்டு செய்ய வைத்திருக்கிற திட்டத்தை என்னை கொண்டு செய்வார் என்று நீ என்னைக்கு புரிந்து கொள்ள போகிறார்? உன்னை தரப்ப நம்பி இருக்கிறாரு. ஹல்லேலூயா. இந்த நாள்ல உங்க கண்கள்ல இருக்கிற செய்திகள்லாம் எழுது.
அதாவது அவர் தருகிற ஊழியத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. என்ன நடக்கும் தெரியுமா? அநேக கீழ்ப்படிதல் உங்களுக்கு லகுவாக மாறிவிடும். ஹல்லேலூயா. ஓ thank you Lord for your goodness. பாருங்க, நீங்க நினைக்கிறீங்க எனக்கு தகுதி இல்லை, அப்புறம் என்ன இல்லை, ஞானம் இல்லை, அப்புறம் என்ன இல்லை, பரிசுத்தம் இல்லை, என்கிட்ட நீதி இல்லை, ரைட், பலன் இல்லை. அப்போ நீங்க என்ன செய்ய தெரியுமா? 1 கொரிந்தியர் 1:24 1 கொரிந்தியர் 1:31 கிழிச்சு தூர போட்டுருங்க. அது என்ன சொல்லுது? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ மகனே, தெய்வ மகளே, உன் பரிசுத்தம் ஒண்ணுக்கு உதவாதுன்னு உனக்கு தெரியும், எனக்கு தெரியும், அப்பாவுக்கு தெரியும். அவருடைய அனந்த ஞானம் என்ன செய்தது? இயேசுவையே உனக்கு தகுதியாக்கிட்டுப்பா. அவருடைய அனந்த ஞானம் என்ன செய்தது? இயேசுவையே உனக்கு ஞானமாக்கிற்று. அவருடைய அனந்த ஞானம் என்ன செய்தது? அந்த அவருடைய ஆழமான அறிவு என்ன செய்தது? உனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இயேசுவையே மாற்றி. அதுதான் அந்த பாட்டை தந்தார். பழுதொன்றுமே உன்னில்லை மகனே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், ஒரே ஒரு கண்டிஷன், அதை நீ ஃபுல்ஃபில் பண்ணிட்டா. அது என்ன கண்டிஷன்? இயேசுங்கிற நாமத்தை நீ அறிந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறாய் அல்லவா? இட் இஸ் மோர் தென் எனஃப். நீ இதுல வளரு. இதுல வளர வளர அநேக கெட்ட எண்ணங்கள்ல இருந்து நீ வளர்ந்துட்டே இருப்பா. ஹல்லேலூயா. உன்னை தகுதிப்படுத்தினது யாரா இருந்தாலும் சரி. நீங்க சிபிஎம் சர்ச்சா, உங்க பாஸ்டர் பெரிய பரிசுத்தவான் நினைக்கிறீங்கல்ல, அந்த பரிசுத்தத்தை அவர் சம்பாதிக்கல, இயேசுவையே அவருக்கு பரிசுத்தமாக்கிட்டாரு. இதை அவர் அறியவில்லை என்றால் அவரை போல பாவி உலகத்துல ஒருத்தரும் கிடையாது. நான் நல்லா பரிசுத்தமா இருக்கிறேன், வருஷத்துல 40 நாள் உபவாசம் பண்றேன், எனவே நான் நீதிமான் என்று சொன்னால் அவரை போல தேவனுக்கு கேவலத்தை கொண்டு வருகிறவர் ஒருவரும் கிடையாது. எஸ், நான் சில கடினமான வார்த்தைகளை யூஸ் பண்றது உங்களுக்கு நல்லதுங்க. ஏனையா அப்போ அவர்களுக்கு இயேசு தேவ பலனாக மாற வேண்டும்? ஏன் அவர்களுக்கு தேவ பரிசுத்தமாக வேண்டும்? ஏன், எதற்காக 1 கொரிந்தியர் 1:24 1 கொரிந்தியர் 1:31 எழுதி வைத்திருக்கிறார்? இதை மட்டும் நீ தியானி. இயேசு மாத்திரம்தான் உங்களுக்கு பரிசுத்தமாக வேண்டும், ரைட்? இயேசு மாத்திரம்தான் உங்களுக்கு தேவ நீதியாக வேண்டும். இயேசு மாத்திரம்தான் உங்களுக்கு தேவ பலனாக வேண்டும். இது எதுக்காக இதை தியானிக்கிறோம்? அங்கிள், என்னிடத்துல நிறைய பலவீனம் இருக்க. ஐயா, இயேசுதான் உனக்கு தேவ பலன். அங்கிள், என்னிடத்துல நிறைய பாவம் இருக்கிறது. ஐயா, இயேசுதான் உனக்கு தேவ பரிசுத்தம். ஹல்லேலூயா. ஓ thank you Lord for your goodness. சத்தியத்தை நீங்கள் சரியாக அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் ஒரு சக்சஸ்ஃபுல் லைஃப், ஒரு சாதனை செய்கிற ஒரு வாழ்க்கை மிக மிக எளிதாகிவிடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 2வது பாருங்கள், ஆழமான அவருடைய அறிவு. அதுல 2வது அவருடைய ஆழமான அறிவு என்ன தெரியுமா? உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. நீங்கள் நான் செய்ததையும் செய்வீர்கள், அதை விட பெரிய கிரியைகளையும் செய்வீர்கள். அந்த அளவுக்கு நீங்கள் சூப்பர் நேச்சுரலா நிரப்பப்பட்டு இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். அது அவருடைய ஆழமான அறிவு. அது அவருடைய ஆராய்ந்து முடியாத அறிவு. இதை நீ ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் சிலுவையை நீங்கள் அவமதிக்கிறீர்கள். அந்த துணிகரமான பாவத்தை செய்யாதீங்க. ஏனென்றால் இவைகளை சொன்னது பவுல் அல்ல, ஒரு மனிதன் அல்ல, இயேசுவே சொல்லுகிறார். நீங்கள் நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள். நீங்கள் உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இது அவருடைய அறிவுங்க. அந்த பிளான், அந்த அறிவு என்ன செஞ்சுட்டு, எப்பா சாதாரண குப்பானையும் சுப்பானையும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையினால் நிரப்ப வேண்டும் என்பது அவருடைய அறிவு. பேதுரு பேதைங்க, ஒழுங்கினத்திற்கு முதல் பேரானவன். நீ நினைக்கிறா, ஐயா உங்களுக்கு தெரியாது, நான் ரொம்ப ஒழுக்க கேடானவன். நீ பேதுருவை விடையா ஒழுக்க கேடானவன்? கூட்டு போயிட்டான். அவர் சொன்னதை கொஞ்சம் கூட காதுல வாங்கல. ஏதோ வாங்கல, என்னை சிலுவையிலே அறைவார்கள், நான் மரித்து போவேன், என்னை அடக்கம் பண்ணுவார்கள், 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவேன். பேதுரு காலே விழல, ஒருத்தன் காதலே விழல, ரைட்? இவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவர் இவனை தேடி போறாரு கலிலேயா கடலுக்கு. எல்லாத்தையும் கலிலேயா கடையில கூப்பிட்டு போயிட்டான். அங்க போனா அவன் நிர்வாணமா நின்று மீன் பிடிக்காங்க.
எத்தனை பேர் அவனை சுத்தி இருந்திருப்பாங்கல்ல. அதான் அவங்க கல்ச்சரா இருந்திருக்கும். ஏன்பா ஒரு டவலை வேஸ்ட் பண்ணணும், நம்ம 12 பேர் துண்டை கழட்டி தனியா வாங்கி அதே ஈரப்படுத்தணும். அவ்வளோ பேரும் நிர்வாணமா நின்று மீன் பிடிக்காங்க. அதனாலதான் பேதுரு என்ன செய்யறான், நம்ம எஜமான் வாராருப்பான்னு தெரிஞ்ச உடனே தன்னுடைய நிர்வாணத்தை மறைப்பதற்கு படகுல இருந்து தண்ணீருக்குள்ள குதிக்கிறாங்க. அதை விடவா நீ ஒழுக்க கேடா இருக்கிற? எப்போ உனக்கு ஒரே ஒரு தகுதி போதும். நீ இயேசு கிறிஸ்துங்கிற நாமத்தை அறிந்திருக்கிறாயே, அதற்கு அதிகமாக நீ அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறாயே, இன்னும் ஏன் ஆசீர்வாத வட்டத்தை விட்டு வெளியே நிற்கிறாய்? ஆசீர்வாத வட்டம் என்றால் என்ன? இதோ அடியேன், என்னை பயன்படுத்துங்க. ரைட் ஐயா, ஊழியத்திலே மாத்திரமல்ல, உன்னுடைய ஆபீஸ்ல நான் என்ன சொல்றேன், கால் மிதிக்கிற தேசத்தை தாரங்கிறாரு. நான் வேற அதை எடுத்து சொல்றேன். எப்போ கால் வைத்திருக்கிற தேசத்தையே ஆபிரகாமுக்கு கொடுத்தாரு, நீ கால் வைத்திருக்கிற கம்பெனிக்கு எஜமானன் ஆக முடியும் என்றால் சரி சார் என்று ஏற்றுக்கொள்றியா? இதான் கேள்வி. பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதத்தினால் உன்னை நிரப்புவேன் என்றால் சரிசாமி என்று ஏற்றுக்கொள்றியா? இதுதான் கேள்விங்க. ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் ஏற்றமிகு வாழ்க்கை வாழ்வார். நீ ஏற்றுக்கொள்ள முடியும். ஏன் தெரியுமா? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவனாய் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறாயே, அதனாலதான் நீ அவருடைய பிள்ளையானா. அப்போ வேதத்துல சொல்லி இருக்கிற அத்தனையையும் உன்னால ஏற்றுக்கொள்ள முடியுமே. ஹல்லேலூயா, thank you Lord for your good. எதை ஏற்றுக்கொள்ளணும்? அவர் செய்ததை விட பெரிய கிரியை செய்வேன். ரைட்? என்னால கூடாத காரியம் ஒன்று பெறாது. என்னை பற்றி என் நாதன் அதை தான் சொல்லியிருக்கிறார். ஐயா, அது அவருடைய ஆழமான அறிவு. 21வது நூற்றாண்டின் தேவர்களோடு தேவனுடைய ஆவியானவர் தெளிவாக பேசிக் கொண்டிருக்கிறார். ரைட்? நீங்கள் யாவரும், நீங்கள் என்றால் யாரு? ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவனும் ஒவ்வொருத்தையும் நீங்கள் தேவனாக இருக்கிறீர்கள் என்பதை நீ ஏற்றுக்கொள்ளுப்பா. ஏனென்றால் சொல்லுவதற்கு, அதை சொன்னவர் பொய் சொல்லுகிறதற்கு மனுஷன் அல்ல. ஹல்லேலூயா. ஓ, thank you Lord for your goodness. அப்போ அவர் செய்ததை விட பெரிய கிரியை என்றால் என்ன? அவர் தண்ணீரின் மேல நடந்தார். நீ உன்னால என்ன செய்ய முடியும்? தண்ணி மேல படுத்து தூங்க முடியும். ரைட்? தண்ணீர் மேல கிரிக்கெட் விளையாட முடியும். நான் வசனத்தை விட்டு வெளியே போறதில்லை. சொன்னவர் யாருன்னு யோசித்து பார்த்தேன். அவருக்கு பொய் சொல்லவே தெரியாதுப்பா. 2வது என்னத்துக்கு எனக்கு தான் சொல்லியிருக்கான்னு எடுத்துட்டு பாருங்க. ஐயா, அற்புதம் செய்யாத நாள் ஒன்று கூட இல்லை எனக்கு பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் நீங்கள் அவர் செய்ததையும் செய்ய முடியும், அதை விட பெரிய அற்புதங்களையும் செய்ய முடியும். அவர் லாசருவின் கல்லறையை காலி செய்தார்கள். நீ கல்லறை தோட்டத்தையே காலி செய்ய முடியும். அப்படிதான் அந்த வசனத்தை நீ இன்டர்பிரட் பண்ணணும். நான் பைபிள்ல இல்லாத சொல்லவே மாட்டேங்க. பழைய ஏற்பாட்டிலும் கல்லறை தோட்டம் காலியா இருக்கு, புதிய ஏற்பாட்டிலையும் கல்லறை தோட்டம் காலியா இருக்கு. தேடி வாசிங்க. ரைட்? சாதாரண வாழ்க்கை வாழாதீங்க. சரி, உன்னால ஒரு ராஜாவாக வாழ முடியும் என்றால் ஏன் இப்படி ஒரு பரதேசியான வாழ்க்கை வாழ வேண்டும்? இந்த கேள்விக்கு நீங்க பதிலை கண்டுபிடிங்க. ஆண்டவர் சொல்றாரு, எல்லாரும் ராஜாக்களாக ஆசாரியர்களாக இருக்கிறீர்கள். சரி, அந்த அளவுக்கு உன்னால விசுவாசிக்க முடியாது, வச்சுக்கிடுவோம். ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீயோ கடன் வாங்குவதில்லை, அநேக தேசங்களுக்கு கடன் கொடுப்பான்னாரு. சரி, ஒரு கொஞ்சம் ஏழைகளையாவது படிக்க வைக்கிற அளவுக்கு என்னால கோடீஸ்வரன் ஆக முடியும் என்று உன்னால நம்ப முடியும்பா. உன்னால விசுவாசிக்க முடியும். ஏன்னா சொன்னவர் பொய் சொல்ல தெரியாத தேவன். அவர் என்ன சொன்னாரு? நீயோ கடன் வாங்குவதில்லை, அநேக தேசங்களுக்கு கடன் கொடுப்பா. சரிப்பா, அநேக தேசங்கள் தான் கடன் கொடுக்க முடியல, அநேக ஏழைகளுக்கு கடன் கொடுப்பதை குறித்து நீங்க சிந்திக்க ஆரம்பித்து விட்டீர்களா? 3வது பாருங்கள், ஆழமான அவருடைய அறிவு, அவருடைய அந்த ஆச்சரியமான அறிவு என்ன செஞ்சது தெரியுமா? நீ பிறப்பதற்கு முன்பதாகவே உனக்கு தேவையான எல்லாவற்றையும் சவதரித்து வைத்து விட்டது. ஆழமான அவருடைய அறிவு. மனுஷன் என்ன செய்வான்? ஒரு தேவை என்று ஒன்று அரை சாண பிறகுதான் தேவையானதை செய்வான். ஆனா அவருக்கு தேவாதி தேவன், அனந்த ஞானம் உள்ளவர்,
அவர் என்ன செஞ்சிட்டாரு? நீ இந்த உலகத்துல பிறப்பதற்கு முன்பதாகவே உனக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் ஆயத்தம் பண்ணி வைத்துட்டாரு. சில உதாரணங்களை பார்க்கும் பொழுது உங்க மைண்ட் அக்செப்ட் பண்ணிடும் பாருங்களேன். ஆதாம் ஏவாள் எங்க வைக்கப்படணும்? ஏதேன் தோட்டத்துல. இதையெல்லாம் ஆயத்தப்படுத்தி வச்சுட்டாரு. தோட்டத்தை ஆயத்தப்படுத்திட்டாரு. தோட்டத்துக்கு தண்ணீர் பாய்வதற்கு 4 பெரிய ஆறுகளை ஆயத்தம் பண்ணிட்டாரு. ரைட்? மரங்களை ஆயத்தம் பண்ணிட்டாரு. எல்லாவற்றையும் 5 நாட்களும் ஆயத்தம் பண்ணிவிட்டு அவைகளை ஆண்டு அனுபவிக்க 6வது நாளிலே தன்னுடைய சாயல், தன்னுடைய ரூபம், தன்னுடைய ஆளுகையை கொடுத்து மனுஷனை உருவாக்குறார். அது அவருடைய ஆழமான அறிவு. ரைட்? இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து மீட்டு கொள்ளுவதற்கு முன்பதாகவே, எகிப்திலிருந்து அவர்கள் புறப்படுவதற்கு முன்பதாகவே நலமும் விசாலமுமான பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானானை ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டு அவர்களை வெளியே கொண்டு வந்தாரா? இல்லது கானானுக்குள்ள அவங்க என்டர் பண்ண பிறகுதான் பெரிய பட்டணங்களையும் அவர்கள் நிரப்பாத நல்ல வஸ்துக்களால் நிறைந்த வீடுகளையும் தோப்பையும் துறவையும் உண்டாக்குனாரா? அதை போல உனக்கு தேவையான எல்லாவற்றையும் நீ பிறப்பதற்கு முன்பதாகவே உனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். இன்னும் அவருடைய ஆழமான அறிவு உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே உன்னை முன்குறிச்சிட்டாருப்பா. நம்புற மாதிரியா இருக்கு? ஐயா, நம்ப முடியாததை நம்புவதற்கு தானே விசுவாசம் என்று ஒன்றை உனக்குள்ள வச்சிருக்கிறாரு. எது நம்ப முடியல? தாயின் வயிற்றில என்னுடைய எலும்புகள் உருவாவதற்கு முன்பதாகவே என்னுடைய எலும்பையும் என்னுடைய அவயவங்களையும் அவர் கண்டாரா? இதை உன்னால நம்ப முடியும்? எங்க செய்திகளை தொடர்ந்து கேளுங்க. வார்த்தையை நீங்க அப்படியே ஏற்றுக்கொள்ளுவீர்கள். எந்த வார்த்தையை? நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள், நான் பரிசுத்தவான் ஆயிட்டேன், நான் பரிபூர்ணம் ஆயிட்டேன், என்னால செய்யக்கூடாத ஒன்றும் எனக்கு இல்லை. இதை எல்லாமே நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் வாழுவோம், வையகத்தையும் வாழ வைப்போம் செய்தியை கேளுங்க. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ மாஸ்டர். இன்னும் சில காரியங்களை அவர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறாரு பாருங்களேன். நீங்க பிறப்பதற்கு முன்பதாக, நம்ம எல்லாரும் எப்போ பிறந்தோம்? ஒன்று 20வது நூற்றாண்டுல பிறந்தோம், அல்லது 21வது நூற்றாண்டுல பிறந்தோம். நீங்கள் பிறப்பதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே உங்களுக்கு தேவையான பரிகாரம் எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே சம்பாதித்து வைத்து விட்டாரா இல்லையா? உங்களுக்கு தேவையான பரிசுத்தத்தை சம்பாதித்து வைத்து விட்டார். எப்போ? 20 நூற்றாண்டுகள் முன்பதாக. ஆழமான அவருடைய அறிவு. ஹல்லேலூயா. ஓ thank you Lord for your goodness. ஹல்லேலூயா. பாருங்க, உங்களுக்கு தேவையான பரிசுத்தம், உங்களுக்கு தேவையான நீதி, உங்களுக்கு தேவையான ஞானம், எல்லாவற்றையும் நாம் பிறப்பதற்கு முன்பதாகவே ஆயத்தம் பண்ணிவிட்டார். அது அவருடைய அனந்த ஞானம், ஆழமான ஞானம். 4வது பாருங்கள், நாம் எல்லாவற்றையும் எஃபர்ட்லெஸ்ஸாகவே பெற்றுக்கொள்ளணும். லகுவான மாற்றம், லகுவான ஆசீர்வாதம். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாகவும் இருக்கின்றது. இட் இஸ் எஃபர்ட்லெஸ், இட் இஸ் பிளசன்ட், இட் இஸ் ஜாய்ஃபுல். அதனால்தான் ஆண்டவர் ஒரு பாட்டு கொடுத்தாரு, ஜாலி ஜாலி ஜாலி, என்னாலும் என் வாழ்வில் ஜாலி ஜாலியே, இன்பம் இன்பம் இன்பம், என் வாழ்வில் என்னாலும் இன்பம் இன்பமே. எல்லாமே எஃபர்ட்லெஸ். நீ நீதிமானாக தலைகளை நின்னியா? நீ ரட்சிக்கப்பட தலைகளை நின்னீங்களா? நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு நீங்கள் செய்யாத ஒரு அரடஜன் காரியத்தை சொல்லட்டா? நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு நீங்கள் பரிசுத்தமாக வாழவில்லை. ரைட்? நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு வேதத்தை வாசிக்கவில்லை. ரைட்? நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு ஜெபம் செய்யவில்லை. நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு உபவாசம் பண்ணலைங்க. ஆனா நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க பாருங்க.
அதை போல எல்லாவற்றையும் எளிதாக பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் எல்லாவற்றையும் ஏற்கனவே செய்து விட்டார். எப்படி நம்ம எளிதாக ரட்சிக்கப்பட்டோம் தெரியுமா? அந்த ரட்சிப்புக்கு தேவையான பரிகாரத்தை 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அவருடைய அனந்த ஞானத்தின்படி சிலுவையிலே சம்பாதித்து வச்சிட்டாரு. எனவேதான் நம்முடைய ரட்சிப்பு இலவசமாக லகுவாயிற்று. அதே போல நீங்க நீதிமான் ஆகுவதற்கு நீங்க எந்த கஷ்டமும் பட வேண்டியதில்லை. பரிசுத்தவான் ஆகுவதற்கு எந்த கஷ்டமும் பட வேண்டியதில்லை. செத்தவங்களை எழுப்புவதற்கு எந்த கஷ்டமும் பட வேண்டியதில்லை. தண்ணீர் மேல ஃபுட்பால் ஹாக்கி விளையாடுவதற்கு எந்த கஷ்டமும் பட வேண்டியதில்லை. எக்ஸப்ட் ஒன்லி ஒன் திங், தட் இஸ் ஹேவிங் ஃபெய்த், growing in faith. விசுவாசத்துல வளர்றதுக்கு நீங்க ஃபோக்கஸ்டா இருக்கிறீங்களா? அவருடைய அனந்த ஞானம் பாருங்க. நீங்க உழைக்கவே கூடாதுங்க. நம்முடைய முதல் பெற்றோர் எந்த உழைப்பையும் செய்யலைங்க. அப்படிப்பட்ட ஒரு அழகான ஏதேன் தோட்டத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் எந்த உழைப்பும் உழைக்கவில்லை. ஜெபம் செய்யவில்லை, எதையுமே செய்யல. அதே போல நீங்கள் நீதிமான் ஆகுவதற்கு எதையுமே செய்யல, ரட்சிக்கப்படுறதுக்கு எதையுமே செய்யல. அதே போல உங்கள் கடன் பிரச்சனை வழிய வர்றதுக்கு எதையுமே செய்ய வேண்டியது இல்லைங்க. விசுவாசித்து விசுவாசத்துல கிரியை செய்யணும். எதை விசுவாசிக்கணும்? ஆமா, தேவனுடைய திட்டம். நான் கடனில் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம் அல்ல. எப்படி அதுக்கு சோர்ஸ் வச்சுட்டாரு. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை என்னுடைய வங்கி கணக்கில் போட்டுட்டாரு. நான் விசுவாசித்து அதை எடுத்துக்கொண்டா போதும். இந்த நாலேஜ் இருந்தா போதுங்க. நீங்க எங்க மாற்றீங்க தெரியட்டா? என் ஜெபம் போதாது, என் பரிசுத்தம் போதாது, உருப்படவே மாட்டீங்க. நீங்க சொல்றது காதுல கேட்க, ஆமாங்க நாங்க உருப்படாம போயிட்டோம். ஏன் மனித நீதியை போதிக்கிற பிரசங்கத்தை கேட்கிறீங்க? சுய நீதியை பேசுறாங்க. ஐயா, நீ உழைத்து பெறுவது மனித நீதி. நீ உழைக்காமல் இயேசு கிறிஸ்து எனக்குள்ள நீதியாக வாசம் பண்ணுகிறார் என்பதை அறிந்தால் நீ விசுவாசிப்பாய். 1 கொரிந்தியர் 1:31 என்ன சொல்லுகிறது? இயேசுவையே உனக்கு தேவநீதி ஆக்கிட்டார், இயேசுவையே உனக்கு பரிசுத்தமாக்கி விட்டார். இதை நீ அறிந்து கொள்ளுவாய் என்றால், இதை நீ ஏற்றுக்கொள்ளுவாய் என்றால் நல்ல பரிசுத்தத்துல முன்னேறுவாய். ஆனாலும் விழுந்து போன உலகத்திலே நம்முடைய பரிசுத்தத்திலே குறைச்சல் இல்லாம இருக்காது. ஆனாலும் உன்னிடத்திலே பழுதொன்றும் இல்லை. யார் உன்னை குற்றப்படுத்த முடியும்? தேவனே சர்டிபிகேட் கொடுத்துட்டாரு. நீங்க நீதிமானாக இருக்கிறீர்கள், பரிசுத்தவானாக இருக்கிறீர்கள், பரிபூரணம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். எல்லாம் இருக்கிறீர்கள் வசனம் இருக்கு, இல்லைன்னு வசனம் இருக்கு. இல்லை என்கிற அந்த மரண வசனத்தை தானே நீங்க கேட்கிறீங்க, போதிக்கிறீங்க. எப்படி உங்களால விசுவாசத்துல வளர முடியும்? ஜீவ வசனத்தை பிடிச்சுக்கிடுங்க, ஜீவ வசனத்தை மட்டும் பிடிச்சிடுங்க. ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். நானும் பாக்கியவான் தெரியுமா? ஏனென்றால் அவருடைய அறிவு எல்லாவற்றையும் இலவசமாக்கிட்டு, தேவ நீதியை இலவசமாக்கிட்டு, தேவ பரிசுத்தத்தை இலவசமாக்கிட்டு, எல்லாமே இலவசம். ஆனால் அவர் உழைச்சாரு. இன்னொருவர் உழைப்புல தான் நாம வாழணுங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில உழைத்து சம்பாதித்த இந்த ஆசீர்வாதங்கள் இவைகள் உங்களுக்கு ஆயத்தமாக இருக்கின்றன. சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் நம்ப முடியாத சூழ்நிலையிலும் தேவன் உங்களுக்கு தந்தருளின வார்த்தைகளை நம்புவீர்கள். அவருக்காக எழுந்து பிரகாசிப்பீர்கள். ராஜாக்கள் உங்களை தேடி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜாஸ் மினிஸ்ட்ரி செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள், உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.